Exercise 10.6 plus 8th sum. Question எழுதிக்கலாம் first. X square plus y square into dy equal to xy into dx. ஓகேவா, இந்த சம்ம நம்ம dx by dyல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். dy by dxல பண்ணாலும் ஆன்சர் வரும், பட் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், dx by dyல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கும். எக்ஸ்ஒய்ங்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ இது ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிற செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ செக் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னும் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும், இங்கே டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு ஆகும். டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய். இதில் இல்லை டி ஸ்கொயரு காமனாக இருக்குது. டி ஸ்கொயரை வெளில எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். டி ஸ்கொயர் இருக்கும், எக்ஸ் ஒய். டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள், ஒரிஜினலான ஈக்குவேஷனே வந்துருச்சு. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் திருப்பி அப்படியே கிடச்சதுனால இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுங்கிறதுனால இப்போ நம்ம இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட்டிங் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ என்ன ஆகும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dx by dy which is equal to vyன்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. வியை வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 1 கிடைக்கும். ஸோ v into 1 v ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கோங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ dv டிவைடட் பை dyன்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ v ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்ஒய். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக விஒய்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், வி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை விஒய் இன்ட்டு ஒய்னு ஆகும். இப்போ ஒய் ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை வி இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கிங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை வின்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த வியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வி என்ன செய்வோம், நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும், y ப்ளஸ் டிவி y இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு அந்த டேர்ம் மட்டும் இருக்கும், v அந்த சைடில் வந்துடும். வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை வி மைனஸ் வி. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 இருக்கிறதா அர்த்தம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுங்க. அப்போ வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் வி ஸ்கொயர்னு ஆகிடும் டிவைடட் பை வி. இந்த வியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மைனஸ் வி ஸ்கொயர். இந்த ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயரை அடிச்சுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், 1 டிவைடட் பை வி மட்டும் இருக்கும். ஓகேவா, இப்போ வி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ வி இன்ட்டு டிவின்னு கிடைக்கும், இங்கே dy டிவைடட் பை ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இது அப்படியே இன்டகிரேஷன் பண்ணிட வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை 2. dy பை ஒய்னா என்னது, லாகு ஒய். கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், லாகு சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கணும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ் பை ஒய் அதுலேருந்து எடுத்துக்கிறது தான், சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறது தான். ஓகேவா, எக்ஸ் பை ஒய்னு மாற்றிக்கோங்க. எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே 1/2 இங்கே 1/2 போட்டுக்கோங்க. ஓகேவா, ஈக்குவல் டு லாகு, இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, அதனால் உள்ளே இருக்கிற அந்த டேர்ம்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த சைடில் லாக் இருக்குது, இது போக வைக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு இ பவர் எடுத்துக்கலாம். இ பவர் எடுத்தோம்னா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு சி. இதோட நம்மளுக்கு சமம் முடியலை. நம்மளுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இட் இஸ் கிவன் தட் ஒய் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஒய் ஆஃப் அப்படின்னா இங்கே உள்ளார எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஆஃப் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த உள்ளார இருக்கிறது ஒய்ன்னு அர்த்தம், ஒய்யோட வேல்யூன்னு அர்த்தம். அப்போ ஒய் ஆஃப் 1ன்னு அர்த்தம், எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ ஒய் ஆஃப் அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மறந்துடுங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது ஒய்யோட வேல்யூன்னு அர்த்தம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஒய்யும் 1 எக்ஸும் 1 இருக்கும்போது இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்ம இந்த இதை சால்வ் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இ பவர் 1/2 இன்ட்டு 1/1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு சி. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், எல்லாமே 1, இங்கே 1 ஸ்கொயர் இதெல்லாம் 1 ஆகிடும். இந்த இடத்துல சி இன்ட்டு 1 சின்னு ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், இ பவர் 1/2ன்னு இருக்கும் ஈக்குவல் டு சி. அதாவது சி இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஈன்னு அர்த்தம்.
ஓகேவா. இந்த சி ஈக்குவல் டு ரூட் ஈங்கிறத நான் அதை செய்யணும். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் கொண்டு போய் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணிடணும் திரும்பி. அதுக்காக தான் இந்த வேல்யூஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா. எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ரூட் இ. ஓகேவா. இதோடையாவது முடிஞ்சிருச்சா சம்னா, இதோடையும் முடியலை. மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு இ. அதாவது என்னது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்னும் ஒய்க்கு பதிலாக ஈன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் நாட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்னும் ஒய்க்கு பதிலாக ஈன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன வருதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் இன் 3. ஓகேவா. அப்போ என்ன ஆகும், இ பவர் 1/2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், ஒய்க்கு பதிலாக இ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக இ இன்ட்டு ரூட் இ. ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இ பவர் 1/2 இங்கே எக்ஸ் நாட் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே இ ஸ்கொயர்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இ பவர் 1 இ பவர் ஹாஃப், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பவர், இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கும் போது பவர்ஸ் செஞ்சுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இ பவர் 3/2ன்னு ஆகிடும். இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. அப்போ மேலே இருக்க பவர்ஸை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேவா. 1/2 இன்ட்டு எக்ஸ் நாட் ஸ்கொயர் டிவைடட் பை இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2. ஓகேவா. இந்த 2யும் கேன்சல் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த இ ஸ்கொயரை நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா. இம்ப்ளைஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இ ஸ்கொயரை இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 3e ஸ்கொயர்னு கிடச்சிரும். இப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ தானே நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இ ரூட் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா. இ ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்கு ரூட் எடுத்தோம்னா இ கிடச்சிரும். 3ன்னு இருக்குது, அதுக்கு ரூட் போட்டுற வேண்டியதுதான். ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 இன்ட்டு இ, எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்மளை எக்ஸ் நாட் தானே நம்மளை கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ் நாட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா.